கரூர் விவகாரத்தில் உடனடியாக நீங்கள் அங்கே போனதும் சிஎம் அவர்கள் உடனடியாக அங்கே வந்ததும் ஒரு விமர்சனத்துக்குள்ளாக இது ஏற்கனவே பிளான் பண்ணி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், இப்போ ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆணையத்தில் எல்லாருமே எல்லாத்துடைய கருத்துக்களையும் சொல்லுவாங்க. நாகப்பட்டினத்தில் நான் வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் தஞ்சாவூர் 30 கிலோமீட்டர் இருக்கும்போது எனக்கு செய்தி வருகிறது, உடனடியாக கரூருக்கு போங்க, ஸ்டாம்பீட் ஆனதாக கேள்விப்பட்டோம். உடனடியாக நீங்கள் எங்கே இருக்கீங்க போகும்போது நான் போய் சேர்ந்தது 10 மணிக்கு தான். அந்த வேலை கூட ஓவர் ஃபோனில் எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நான் மீடியாவில் ஃபோனில் பேசிட்டு தான் போனேன். அவன் கேட்ட கேள்வியும் அதான் சொன்னேன், எனக்கும் தெரிலங்க, செய்தி நான் உடனே போக சொல்லியிருக்கேன். ஆன் வே போயிட்டு எனக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுங்க தான் நான் சொல்லியிருந்தேன். 10 மணிக்கு போய் நான் ரீச் ஆகும்போது நம்ம கண்ணு முன்னாடி நினச்சி பாருங்க, மார்ச்சில் இருக்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி என்னோடய ஸ்கூல் பசங்க செத்து ஸ்ட்ரெச்சரை தூக்கிட்டு வரும்போது எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல எந்த தான் தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னால் எந்த தலைவனும் தன்னுடைய ஆதரவாளர்கள் இறக்கிறது பார்த்துட்டு சும்மா எல்லாத்துக்கும் மனவேதனை இருக்க தான் செய்யும் என்பது எனக்கு ரொம்ப தெளிவாகவும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. பட் நீங்கள் நம்முடைய மீடியா பீப்புளுக்கு நான் சொல்ல ஒன்று, யங்ஸ்டர்ஸ் இதே இடத்துல இருந்து தான் சொன்னேன், நான் வாங்கப்பா என்ஜாய் பண்ணுங்கள், பட் ஹாப்பியாக இருங்க, பட் ஆனால் சேதப்படுத்தாதீங்க, பாதுகாப்பாக வீட்டுக்கு போங்க அப்படின்னு தான் சொன்னேன். திருப்பி அந்த பிள்ளைங்க சொல்கிறேன், ஒரு அரசாங்கம் அன்புக்கரங்கள் திட்டத்துலேருந்து அயல்நாட்டுக்கு உங்களை வேலைக்கு அனுப்பிச்சது வரைக்கும் எஜுகேஷன் சாதனை நாங்கள் நிறையா கொண்டு வரோம். தயவுசெய்து பயன்படுத்தி நீங்கள் எங்களுக்கு தான் ஆதரவு தருவீங்க, யாருக்கு வேணால் ஆதரவு தருவீங்க. ஆனால் ஒரு எஜுகேஷன் சிஸ்டமோட நல்ல அறிவு சார்ந்த கருத்தை வாங்கிக்கிட்டு யாருக்கு வேணால் நீங்கள் ஆதரவு தருவீங்க. படிக்க வேண்டிய வயசில் தயவுசெய்து பிள்ளைங்க படிப்பில் கவனம் செலுத்துங்க, சேஃபாக இருங்க. உங்களை நம்பி வீட்டில் பெற்றவங்க இருக்காங்க, உங்களை நம்பி நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்கின்றது, உங்களை நம்பி தான் திட்டமே தீர்க்கணும். அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடிச்ச தலைவர் பின்னாடி நீங்கள் போங்க, நாங்கள் வேணாம்னு சொல்லுவாங்க, பட் உயிர் ரொம்ப முக்கியம்.